வணக்கம். ஈரான சுத்தி இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு பெரிய புவிசார் அரசியல் நெருக்கடி உருவாகி இருக்கிறதா ஒரு வைரல் பகுப்பாய்வு சொல்லுது. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள நாம இப்போ ஒவ்வொன்னா அலசி ஆராய போறோம். இந்த சிக்கலான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க நாம இத 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, ஈரான் எப்படி முற்றுகையில இருக்கு. அப்புறம், அந்த 3 முனைப்போர்னா என்ன? இதனால ஏற்படுற பொருளாதார வீழ்ச்சி, பிராந்தியத்துல உருவாகியிருக்கிற பதற்றம். கடைசியா, இதுக்கு ஈரான் எப்படி பதிலடி கொடுக்கும்? வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல, ஈரான் ஒரு வீழ்ச்சியின் விளிம்புல நிக்குதுன்னு இந்த ஆய்வு ஏன் சொல்லுதுங்கிறத பாப்போம். ஏன்னா இதுதான் அடுத்து வரப்போற எல்லா வியத்தகு தகவல்களுக்கும் அடித்தளமா அமையப் போகுது. இந்த ஆய்வோட மையக்கருத்தே இதுதாங்க. ஈரானை சிதைக்கிறதுக்காக ஒரு பெரிய பலமுனை தாக்குதல் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. இது வெறும் பேச்சில்ல, நிஜமாவே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? அவங்களோட திட்டம் தான் என்ன? இந்த கேள்விகளுக்கு அந்த ஆய்வு சொல்ற பதில்களை நாம இப்போ விரிவா பார்க்கலாம். சரி, இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்படுது? இந்த ஆய்வின்படி இது ஒரு பக்காவா பிளான் பண்ணப்பட்ட மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரே நேரத்துல 3 முனைகள்ல இருந்து ஈரானை தாக்கி முடக்கிறது தான் இவங்களோட நோக்கம். முதல் முனை வான்வழி தாக்குதல். இதோட முக்கிய நோக்கமே ஈரானோட வான் பாதுகாப்பா மொத்தமா காலி பண்ணிடணும். அப்பதான் அமெரிக்காவோடையும் இஸ்ரேலுடைய விமானங்கள் ஈரான்குள்ள சுலபமா நுழைய முடியும். இதுக்காக இங்கிலாந்து ஏர்பேஸ்ல இருந்து ரொம்பவே நவீனமான ஸ்டெல்த் பாம்பர்ஸ் ஏற்கனவே கிளம்பிடுச்சுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அடுத்து தரைவழி தாக்குதல். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அமெரிக்கா நேரடியா அவங்க படைகளை அனுப்பாம ஈராக்ல இருக்கிற குர்து போராளிகளை களத்துல இறக்கி விட்டுருக்கு. அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், பணம், எல்லா உதவிகளையும் அமெரிக்கா செய்யுதுன்னு அந்த குர்து படைகள் ஏற்கனவே ஈரானுக்கு உள்ள தாக்குதலை தொடங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. மூணாவது ரொம்ப முக்கியமான முனை ஈரானோட உள்கட்டமைப்பை மொத்தமா முடக்கிறது. இதுல ஈரானிய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறது, ஜிபிஎஸ் சிக்னல்களை ஜாம் பண்றது, இன்டர்நெட்டை கட் பண்றது, முக்கியமான நகரங்கள்ல கரண்ட் நிறுத்துறதுன்னு எல்லாமே அடங்கும். இதோட நோக்கம் ஈரானோட கம்யூனிகேஷனை துண்டிச்சு அவங்கள தனிமைப்படுத்துறது தான். இப்படி ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை நடந்தா அது உலக அளவுல என்ன மாதிரியான பொருளாதார பாதிப்புகளையும் ராஜதந்திர சிக்கல்களையும் ஏற்படுத்தும். அதத்தான் இந்த ஆய்வு அடுத்ததா விளக்குது. இதுக்கு ஒரு உதாரணமா ஸ்பெயின் மாதிரி நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா எப்படி அழுத்தம் கொடுக்குதுங்கிறத இந்த ஆய்விலிருந்து ஒரு மேற்கோள் காட்டுறாங்க. இதுல இருக்கிற குழப்பத்தை பாருங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா ஸ்பெயின் நாங்க சொல்றது கேக்குதுன்னு சொல்லுது, ஆனா ஸ்பெயினும் இல்ல நாங்க போருக்கு எதிரானவங்கன்னு உடனே மறுக்குது. இது அந்த ராஜதந்திர குழப்பத்தை தெளிவா காட்டுது. இப்போ பொருளாதார தாக்கத்துக்கு வருவோம். ரொம்பவே முக்கியமான ஒரு கப்பல் வழித்தடமான ஹார்மூஸ் ஜலசந்தியில போக்குவரத்து கிட்டத்தட்ட 93% நிறுத்தப்பட்டதா அந்த ஆதாரம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய பாதிப்புன்னு. இந்த தடையால என்ன நடக்குதுன்னா, மர்ஸ்க் மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய ஷிப்பிங் கம்பெனி அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் அந்த பகுதியில தன்னோட எல்லா சேவைகளையும் நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பொருளாதார நெருக்கடி இதோட நிக்கல. ஈரானோட முக்கியமான ஏற்றுமதிகள்ல ஒன்னான அலுமினியம் ஏற்றுமதி முழுசா நிறுத்தப்பட்டதாகவும் அந்த ஆய்வு சொல்லுது. இது ஈரானோட பொருளாதாரத்தை இன்னும் அதிகமா பாதிக்கும். இந்த மோதல் வெறும் ஈரானோட மட்டும் நிக்கல. இது எப்படி மெதுவா பரவி அந்த முழு பிராந்தியத்தையுமே ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு கொண்டு போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஈரானோட போட்டியாளரான சவுதி அரேபியா பதிலடி தாக்குதல்களுக்கு பயந்து உஷாராகிடுச்சு. குறிப்பா யெமென்ல இருக்கிற ஈரான் ஆதரவு ஹூதி படைகள் தாக்குதல் நடத்தலான்னு பயந்து பட்டத்து இளவரசருக்கு பாதுகாப்ப 4 அடுக்கா அதிகரிச்சிருக்காங்களாம். இங்கதான் விஷயம் இன்னும் சீரியஸ் ஆகுது. ஈரானோட ஒரு ஏவுகணை நேட்டோ கூட்டமைப்புல இருக்கிற நாடான துருக்கியோட வான் எல்லைக்குள்ள நுழைஞ்சதாகவும் அதை அவங்க தடுத்து அழிச்சிட்டாங்கதாகவும் இந்த ஆய்வு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லுது. இந்த ஏவுகணை விஷயத்தோட விளைவு என்னன்னா, நேட்டோ அமைப்பு ஈரானுக்கு எதிரா நாங்க எல்லாரும் ஒன்னு சேருவோன்னு அறிவிச்சிருக்கான். இப்போ இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை இல்ல, ஒரு பெரிய ராணுவ கூட்டணிக்கு எதிரான பிரச்சனையா மாறியிருக்கு. சரி, இவ்வளவு அழுத்தங்களுக்கு நடுவுல முற்றுகையில இருக்கிற ஈரான் அடுத்து என்ன செய்யும்? அவங்களோட கடைசி அஸ்திரம் என்னவா இருக்கும்? இந்த ஆய்வின்படி ஈரான் தன்னோட உலகளாவிய நெட்வொர்க்கை ஆக்டிவேட் பண்ணலான்னு சொல்லப்படுது. அதாவது நெருக்கடியில சிக்கின ஈரான் உலகம் முழுக்க இருக்கிற தன்னோட ஆதரவு குழுக்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட தூதரகங்களை தாக்குங்கன்னு உத்தரவிடலாம். இதனால உலகம் முழுக்க ஒரு பெரிய பதிலடி தாக்குதல்கள் நடக்க வாய்ப்பிருக்கு. ஆக, ஒரு பிராந்தியத்துல ஆரம்பிச்ச இந்த மோதல் ஒரு உலக போரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
இந்த ஆய்வுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிஜமா நடந்தா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நம்மால கணிக்கவே முடியாது. இது உண்மையிலே நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விதான்.